இந்த பொண்ணு அவ பாய் ஃப்ரெண்டு கூட லிவிங் டுகெதர்ல இருக்கா. 4 வாட்டி பிரெக்னென்ட் ஆயிருப்பா. பாய் ஃப்ரெண்ட் டார்ச்சர்னாலே 4 வாட்டி கர்ப்பத்தை கலைச்சிருப்பா. 5வது வாட்டி பிரெக்னென்ட் ஆகுறா. ஆனா அந்த மேட்ரு அவளுக்கு 4 மாசம் கழிச்சு தான் தெரிய வருது. நர்ஸுமே இதுக்கு மேல அபார்ட் பண்ண முடியாதுமா, வேணும்னா குழந்தைய பெத்து யாருக்காச்சும் தத்து கொடுத்துருன்னு சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டுக்காரன் சரியான போதை கையே, சரியா வேலைக்கு கூட போக மாட்டான். ஹீரோயின் காசுலயே போதையை போட்டுட்டு வீட்லயே படுத்து கிடப்பான். இப்படி இருக்க இந்த பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தையுமே பிறக்குது. அந்த குழந்தைய 15 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு பணக்கார கப்பல்ஸ் அந்த நர்ஸ் மூலியமா அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க. குழந்தைக்காக நிறைய காசுமே கொடுத்துருப்பாங்க. அந்த காசு மொத்தத்தையும் போதைக்காய் பாய் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு இதுக்கப்புறம் முன்னால எனக்கு எந்த யூஸ் இல்லை கிளம்பிடின்னு சொல்லிட்டு போயிடுறான். குழந்தைய வாங்கினவங்க குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாம ஹீரோயின் சொல்வதெல்லாம் உண்மை சோய்க்கே போய் குழந்தை எனக்கு வேணும், குழந்தை வந்தா விட்டுட்டு போன பாய் ஃப்ரெண்டு திரும்ப என்கிட்டே வந்துருவான்னு சொல்றா. இந்த விஷயம் ரொம்பவே வைரல் ஆகி கேஸ் கோர்ட்டுக்கு போய் 2 பேத்துக்குமே குழந்தை போகாத மாதிரி ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. ஜட்ஜி ஹீரோயின் கிட்ட குழந்தைய வாங்குறதுக்காக பணம் ஏதாச்சும் கொடுத்தாங்களான்னு கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் எனக்கு காசுலாம் தரல, என் குழந்தை அவங்க கிட்ட இருந்தா நல்லா பாத்துப்பாங்க, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, என் குழந்தை அவங்க கிட்டே இருக்கட்டும் சொல்லிடுறா. அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக ஹீரோயின் இந்த முடிவு எடுத்திருப்பா. ஃபைனலா குழந்தைய வச்சிருக்கவங்க கிட்டயே ஒப்படைச்சிடுறாங்க.